குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சார் ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. அது நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். அழகான ஒரு வசனம். கர்த்தருக்கு பயப்படும் போது நமக்கு திட நம்பிக்கையாக இருக்கலாம். இந்த நாளில எந்த கவலையோடு, கஷ்டத்தோடு, துன்பத்தோடு நீங்க இருக்கிறீங்கனாக்கா, கர்த்தருக்கு பயந்து நம்ம வாழும்போது நம்மளுக்கு அவரு உண்மையாகவே திட நம்பிக்கையா இருக்கிற தேவனா இருக்கிறார். அதே மாதிரி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய அடைக்கலத்தை கொடுக்கிறவர். அவங்களுக்கு சேஃபா அவங்கள பாதுகாத்து அவங்கள வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். நம்ம பேரண்ட்ஸு நம்ம ஆண்டவருக்கு பயப்படும் போது இத்தனை பெரிய கிருபைகளை நமக்கு தருகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் இயேசு சுவாமி. இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு ஆண்டவரே. உம்மை நம்புகிற ஒவ்வொருத்தருக்கும், உமக்கு பயப்படுகிற ஒருவருத்தருக்கும் ஆண்டவரே, இயேசுப்பா, பெரியோர்களுக்கும் சிறியோர்களுக்கும் ஆண்டவரே, குடும்பத்தாருக்கும் இயேசு சுவாமி ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஆண்டவரே, யாரெல்லாம் உமக்கு பயப்படுறார்களோ அவங்களுக்கு திட நம்பிக்கை உண்டு என்று சொன்ன தேவனே, இந்த காலை நேரத்துலப்பா, யாரெல்லாம் ஆண்டவரே பதற்றத்தோடும் ஆண்டவரே கவலையோடும் கஷ்டத்தோடு உட்கார்ந்து இருக்கிறார்களோ உமக்கு பயந்து வாழட்டும் ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறீர் ஐயா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக, மிஷினரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க காத்துக்கொள்ளுங்க, திட நம்பிக்கையாய் ஆண்டவரே. எஸ் சுவாமி ஆண்டவரே, உண்மையே பார்க்க அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே மாதிரி எசப்பா ஆண்டவரே, கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, பெற்றோர்களுக்காக ஆண்டவரே, எஸ் சுவாமி ஆண்டவரே, ஒவ்வொரு முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் போதுமானவராய் இருந்து ஆண்டவரே அவர்களை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். வெளிநாடுல படிக்கிற பிள்ளைகளுக்காக, விசாக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, பிஆருக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிறவர்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவரே, நீ திட நம்பிக்கையா இருந்து ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த நாளில இன்டர்வியூக்கு போறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிசினஸ்க்கு போறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஹாஸ்பிட்டல்ல ஆண்டவரே வியாதியோடு இந்த ஜெபத்தை கேட்கிறவங்களுக்கு திட நம்பிக்கையை நீர் கொடுத்தப்பா. நீ சுகத்தையும் பலத்தையும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வழி நடத்துவீராக. இரவு வரும்போது நாங்க சந்தோஷமாக எங்க படுக்கைக்கு செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய கிருபை எங்களை தாங்கிக் கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். கண்டிப்பாக கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கையா இருங்க. ஒருத்தருமே திட நம்பிக்கையா இருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் தருகிறவராக இருக்கார். காட் பிளஸ் யூ ஆல். இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒருத்தரும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ so much. Have a blessed day.